அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பார்கவி, கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். தைராய்டு டிஸார்டர்ஸ் இந்த காலத்தில் நம்ம ரொம்ப காமனாக கேள்விப்படுறோம், எஸ்பெஷலி விமென், பட் சம்டைம்ஸ் இன் மென் ஆல்சோ. இந்த தைராய்டுங்கிறது இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு எண்டோக்ரைன் சுரப்பி, நாணல் இல்லா சுரப்பின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த தைராய்டு ஹார்மோனுக்கு உடம்புல பல சிஸ்டம்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அண்ட் பல சிஸ்டம்ஸ்க்கு எஃபிஷியண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுற தன்மை இருக்குது. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும்போது தான் ஒன்று நமக்கு ஹைப்போ தைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரப்பி குறையிறது, இல்லை ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு சுரப்பி அதிக அளவாக சுரக்கிறது. மூணாவது, இந்த சுரப்பி லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கலாம், ஆனாலும் இந்த தைராய்டு கிளாண்ட் நம்ம கழுத்து பகுதியில் ஒருவித வீக்கத்தன்மை தென்படலாம். அது கட்டித்தன்மையாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? தைராய்டுன்னு சொல்கிறோமே, பட் வாட் ஆர் த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போ தைராய்டிசம்மை பொறுத்த வரைக்கும் அன்டியூ வெயிட் கெயின், அதாவது அவங்க உணவு உட்கொள்றது, அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக ஒரு வெயிட் கெயின், உடல் பருமன் நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ், ஒரு விதமான மந்தத்தன்மை, எப்பயுமே ஒரு சோர்வாகவே இருக்கிறது, எதுவுமே முடியல, டயர்டாக இருக்குன்னு சொல்கிறது அதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். விமனை பொறுத்த வரைக்கும் மென்ஸ்ட்ருவல் இரெகுலாரிட்டிஸ், அதாவது பீரியட்ஸோட ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கலாம், இல்லை ரொம்ப குறைவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுக்கான சில சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ இதை மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்டின் மூலமாக நம்ம அதை கண்டறிஞ்சிடலாம். அண்ட் ஹைப்போ தைராய்டிசம்மை பொறுத்த வரைக்கும் தைராய்டு ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மருத்துவர் ஆலோசனையின்படி உங்கள் உடல் பருமன், உங்கள் வெயிட்டு, உங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸை பொறுத்து கரெக்டான டோஸ் உங்கள் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்றதன் மூலமாக அந்த தைராய்டு ஹார்மோனை நம்ம சமநிலையில் வச்சுக்கலாம். அது சீராகும் போதே நான் முதல்ல சொன்ன பல சிம்டம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலரைஸ் ஆகிறது நீங்களே கண்டுணரலாம். ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகலாம்னா, பேஷண்ட்ஸ்க்கு அதீத வெயிட் லாஸ் வரலாம். பயங்கர பசி இருக்கும், சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் ஒரு பக்கம் குறைஞ்சிட்டே போகலாம். எப்பயுமே ஒரு படபடப்பு தன்மை, பால்பிட்டேஷன்ஸ், ஒரு ஆங்ஸைட்டி, எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஸிலேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கையை நீட்டினாலே படபடப்பு தன்மை அதிகரிக்கலாம். இதெல்லாம் ஹைப்பர் தைராய்டிசம்கான அறிகுறி. ஸோ இந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு பிறகு உங்கள் டாக்டர் சில மருந்துகளை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது டேப்லெட்ஸாகவும் இருக்கலாம், சில பேருக்கு அது ஒரு ரேடியேஷன் ப்ரொசீஜராகவும் இருக்கலாம், சில சமயங்களில் கட்டித்தன்மை இருந்தால் அது ஒரு சர்ஜரியாகவும் இருக்கலாம். பட் அந்த தைராய்டை நம்ம செட்ரேட் பண்ணாதான் உங்கள் உடம்பு நார்மல் சமநிலைக்கு வரும். மூணாவது நான் சொன்னது இந்த கட்டித்தன்மை, வீக்கத்தன்மை, அதாவது கழுத்து பகுதியில் பார்க்குறவங்களே சொல்லுவாங்க, ஏதோ வீக்கமாக இருக்க மாதிரி இருக்கே, போய் தைராய்டை செக் பண்ணிக்கோன்னு. சில சமயம் தைராய்டு ஹார்மோன் கரெக்ட் லெவலில் இருந்தாலும் அந்த தைராய்டு சுரப்பி, அந்த கிளாண்ட் வந்து ஒரு வீக்கத்தன்மையில் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பீரியாடிக்காக சிம்பிள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் தேவைப்படலாம். உங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எப்படி வேணுங்கிறத நீங்கள் கண்டறிஞ்சுக்கணும். ஸோ தைராய்டை அது ஒரு ஹார்மோன் தானே, எல்லாருக்கும் காமனாக இருக்கே, அதுக்கு போய் மாத்திரை சாப்பிட்ணுமா, ஒன்ஸ் மாத்திரை சாப்பிட்டா லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காம, எந்த பக்க விளைவுகளையும் தராத அந்த மாத்திரையை கரெக்டாக எடுத்துக்கிறதன் மூலமாக உங்கள் தைராய்டு கிளாண்டை மட்டும் இல்லை, உடம்புல இருக்கிற பல சிஸ்டம்ஸை நீங்கள் ஒரு சீரான இதில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ செக் ஃபார் யுவர் தைராய்டு சிம்டம்ஸ். இஃப் யூ டூ ஹேவ், கன்சல்ட் யுவர் டாக்டர் அண்ட் செட் இட் ரைட் டுடே.